வரட்டுமா? இப்ப வேண்டாம்மா. நான் மேஜரம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சிலிண்டர் வருதா எடுத்து வைக்கணுமா? சரி. செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, யார் என்னன்னு பார்க்காத, உடனே அவங்களை என் கண்ணுக்கு காட்டிடு. நான் வரேன். நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த களவாணிங்க நம்ம கையில மாட்டிடுவாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. தண்ணி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. பார்த்து உட்கார வேண்டாமா? அட விடு சுந்தரி, இனிமே இந்த கட்டைக்கு என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்ம குடும்ப வாரிசு அழிக்கணும்னு நினைச்ச அந்த சதிகாரங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த கட்டை வேகாதம்மா. நான் வரேன். சரிம்மா. சொல்லுமா. எங்க இருக்க மதி? இங்கதான் பக்கத்துல வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்னம்மா, என்னாச்சு? திடீர்னு ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேக்குற? நல்லா இருக்கல மதி. என்னாச்சு உனக்கு? திடீர்னு நல்லா இருக்கியான்னு கேக்குற? அது மா, சொல்லு மதி. என்னம்மா, அங்க ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லம்மா. என்ன நீ போனை போட்டுட்டு எதுவும் பேசாம இருந்தா என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் போன் பண்ணேன். உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு, வேற ஒண்ணு இல்ல. ஐயோ அம்மா, மதி நான் வச்சிரேன். இங்க 2 பசங்க கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ எல்லாம் அப்புறமா சொல்றேம்மா. ஏமா அறிவில்ல உனக்கு? இப்படி நடு ரோட்ல போன் பேசிட்டு குறுக்க போயிட்டு இருக்க?
இல்லப்பா அது வந்து ஒண்ணு நீ இல்ல. வந்து விழுவுறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதா? மன்னிச்சிடுங்க தம்பி, ஏதோ ஞாபகத்துல அப்படி பேசிட்டே வந்துட்டேன். வயசானவங்க தானே, கொஞ்சம் பொறுப்பு வேணா? இப்படி போன் பேசிட்டே குறுக்க மறுக்க போயிட்டு இருக்க. தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்கோ. இந்நேரத்துக்கு இங்க உயிர் போயிருந்தா யார் கொடுப்பாங்க? நீ கொடுப்பியா? இல்ல நாங்க வந்த வேகத்துக்கு ஒன்னு அடிச்சு தூக்கி இருந்தா உன் உயிர் போயிருந்தா உன் வீட்டு ஆளுங்களுக்கு யார் பதில் சொல்றது? அடிபட்டு நிக்கிறவங்க நாங்க, கண் கலங்கி நீ சீன் போடுறியா? ஏதோ பார்க்க பாவமா இருக்கு, சும்மா விடுற போ. தம்பி, டாக்டர் கிட்ட வேணா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி இங்க இருக்கு. வேணா வாங்கல, நான் கூட்டு போறேன். எங்க தர்மாஸ்பத்திரிக்கா? மரியாதையா போயிடு. ஏதோ ட்ரைனிங் அதுன்னு இருக்கிறதுனால போலீஸ் கேஸ் ஆகாம இருக்கணும்னு பாக்குறேன். இல்ல இங்கே மூஞ்ச உடைச்சிட்டு ரத்தம் பார்த்துட்டு தான் போவோம். என்ன பாக்குற? மரியாதையா போயிடு, இல்ல தர்சாயிருவ. டேய் விடுறா. டேய் பார்த்தல எவ்வளவு சவடால போன் பேசிட்டு வந்தானே. ஏதோ உயிர் பொழைச்சிட்டோம், இல்லன்னா என்னடா இருக்கும்? இன்னொரு தடவை இந்த ஏரியால இப்படி போன் பேசிட்டு தெரிஞ்ச அப்புறம் இருக்கு உனக்கு. வாடா போலாம். டேய் எனக்கு கை ரொம்ப வலிக்குது, நீயே வண்டி ஓட்டு. முழிக்கிறத பாரு, எங்க இருந்தா வரீங்களோ. மக்களே வந்து சேர்றாங்க. போடா. நீங்க ஊருக்கு போயிருந்தப்ப என்னென்னோ நடந்துருச்சு அப்சரா. இப்பதான் கேள்விப்பட்டேன். லேட் ஆயிடுச்சு, நேரா பார்லர் போலான்னு தான் போனேன். போற வழியில நம்ம பார்லர்ல வேலை செய்யற கவிதாவை பார்த்தேன். அவ தான் எல்லாத்தையும் சொன்னா. எனக்கு வந்த கோவத்துக்கு பார்லருக்கு போய் அந்த பொம்பளை உண்டுலன்னு பண்ணலான்னு தோணுச்சு. ஆனா மதிய கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு வந்துட்டேன். எனக்கும் அப்படிதான் கோவம் வந்துச்சு. ஆனா அவதான் ஏதோ கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாளே. ஏன்? அந்த பொம்பளை ஏதோ நம்ம பார்லர் பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசிச்சாமா. அதனால அந்த பொம்பளையோட சவகாசமே வேண்டான்னு சொல்லிட்டா. இப்ப கூட பாருங்க, பார்லர்ல வேலை பார்த்த பொண்ணுங்களுக்கு ஏதோ வேலை தேடி கொடுக்கணும்னு போயிருக்கா. வா அப்சரா, எப்ப வந்த? இப்பதான் அண்ணி. அப்புறம் மதி, வேலை விஷயம் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்சரா, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? என்னங்க நீ இவ்ளோ நடந்திருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி கூலா இருக்கீங்க. முடிஞ்சு போனதுக்கு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? இனிமே நடக்கிறத பாப்போம். ஆனா அந்த பொம்பளைய சும்மா விடக்கூடாதா? நீ எவ்ளோ நல்லவ மாதிரி நடிச்சா. ஏய், இதுக்கு மேல இதை பத்தி பேசாத, விடு. ஆமா, நீ போன விசேஷம் எப்படி நடந்துச்சு? நல்லா கிராண்டா கொண்டாடினாங்களா? ஏய், என்னாச்சு? எதுக்கு அழற? என்னாச்சுன்னு சொல்லு. கேக்குறேன்ல. நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு அண்ணி. சஞ்சய் வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான். என்ன சொல்ற? அவன் எதுக்கு அங்க வந்தா? அவனுக்கும் அது நிச்சயதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் நந்தாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணிட்டான் நீ. எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. நைட் எல்லாம் பஸ்ல அழுதுகிட்டே வந்தேன். அவன் தான் பைத்தியக்கார மாதிரி வளர்றானா? அங்க இருக்கிறவங்களுக்கு அறிவு எங்க போச்சு? நடந்த கலாட்டாவில நான் தான் என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டான் நீ. அப்படி ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல. உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க. அவன் தானே உன்னை லவ் பண்ணா? அதுதான் நீ ஏத்துக்கலையே. அப்சரா,
அழாத. உனக்கு நந்தாவை பிடிக்குமா? அதிர்ஷ்டம் இல்லைங்க அண்ணி. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பிடிக்குமா பிடிக்காதா? சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம விட்டதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும். நந்தாவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். அப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட போய் என் லவ்வ சொல்லான்னு போனப்போ அவன் இந்த கல்யாணத்துல கமிட் ஆயிட்டான். அதனால எதையும் சொல்லாம நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போவேன்னு நினைச்சப்போ சூழ்நிலை என்ன போ வச்சிடுச்சு. நான் போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும். இப்போ அந்த பொண்ணு நந்தாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நந்தா மைத்திலி 2 பேரோட லைஃப் என்னால கெட்டு போச்சு. ஏய், இங்க பாரு. நீ நினைச்சா ஒருத்தரோட லைஃபையாவது சரி பண்ணலாம்ல. நந்தாவும் நீயும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன? நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? இல்லங்க அண்ணி, இது நடக்காது. ஏன்? நந்தா அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். அவங்க வசதியானவங்க. கண்டிப்பா அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க. நந்தா உன்னை லவ் பண்றது உண்மைதானே? அப்புறம் என்ன? அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. இல்லங்க அண்ணி, சுத்தமா அப்படி ஒரு நினைப்பே இப்ப என்கிட்ட இல்ல. தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்றது முட்டாள்தனம். நான் 2 தடவை இந்த முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். இதுக்கு மேல அது எனக்கு வேணவே வேணாம். இதுக்கப்புறமாவது நான் வாழ்ற வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நினைக்கிறேன். வாழ போற கொஞ்ச நாள்ல லவ்ங்கிறது டைம் கில்லிங். வர வழியில கவிதாவை பார்த்தேன். பார்லர் மூடின 1 மணி நேரத்துக்குள்ள நகைய அடமானம் வச்சு அவங்க சம்பளத்தை கொடுத்துட்டீங்களாமே. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு மத்தவங்களுக்காக யோசிக்கிறீங்கல்ல. இனிமே நானும் அப்படிதான் இருக்க போறேன். என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க அண்ணி. என்ன அப்சரா இது? மத்தவங்களுக்கு நான் சம்பளத்தை மட்டுமாவது கொடுத்தேன். உனக்கு நான் அதையும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இப்ப நமக்குன்னு எந்த வேலையும் இல்லையே. ஏன் நீ கவலைப்படுறீங்க? பார்லர் வச்சு வாடகை கொடுத்து செய்யற வேலைய நம்ம கஸ்டமர் வீட்டுக்கே போய் செய்வோம். நமக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் போன் அடிப்போம். நீங்க எங்கேயும் வர வேணாம், நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லுவோம். உண்மையிலேயே இது சூப்பர் ஐடியா அப்சரா. நம்ம இமிடியேட்டா இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும். என்னாச்சு? இல்ல, இதுக்கு மேல நான் சிந்துவோட சேர்ந்து ஹாஸ்டல்ல தங்க முடியாது. அவங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வரணும்னு நினைக்கிறேன். நான் ஹாஸ்டல்ல இருந்து பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க நம்ம வீட்டுக்கு பக்கமா ஒரு ஹாஸ்டல் பார்த்து ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வந்துடுறா நீ? ஏய் நில்லு. நீ எதுக்கு ஹாஸ்டலுக்கு போய் தங்கிட்ட? இங்கே தங்கிக்க. இல்லங்க அண்ணி, அது வேண்டாம். ஏன்? இல்ல, இதுவே ரொம்ப சின்ன வீடா இருக்கு. இதுல ஏன் உனக்கு வசதி பத்தலையா? ஐயோ அண்ணி, உங்களுக்கு சிரமமா இருக்கும்னு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி ப்ளீஸ் வேண்டாமே, நான் பாத்துக்கிறேன். அப்போ எங்களை வேற ஆள்னு நினைக்கிறல்ல? சத்தியமா இல்ல அண்ணி. இங்க பாரு அப்சரா, நம்ம டோர் ஸ்டெப் ஒர்க்ல நீ என் கூட வேலைக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அப்ப நீ இங்க தான் தங்கணும். சரிங்க அண்ணி. மாடியில ரூம் இருக்கு, நீ அங்க தங்கிக்கலாம். இல்லையா இங்கே கூட தங்கிக்க. இப்போதைக்கு நமக்கு இந்த இடம் போதும். ஏதாவது நல்லது கெட்டதுன்னு ஆளுங்க வந்ததானே இடம் வேணும். அடுத்த நல்லதுன்னா நம்ம சூர்யா கல்யாணம் தான். அது சரி. இவ்வளவு நேரம் நீங்க காதல் கல்யாணம்னு இத பத்தி எல்லாம் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் யாராவது கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்களா? பாப்பா, நினைச்சு பார்க்கவே அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. இந்த லட்சணத்துல நான் படிப்பை விட்டுட்டு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணுமா? நட்ராஜ் டார்ச்சர் பண்றான். அண்ணன் நட்ராஜ் இல்ல,
சிதம்பரம் நடராஜே இறங்கி வந்து சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனாலதான் யாரோ ஒருத்தன் போட்டோ கொண்டு வந்து பாருன்னு கொடுத்தான். தூக்கி வீசி எறிஞ்சிட்டேன்ல. சூர்யா, இதெல்லாம் தப்பு. சும்மா இரு மதி. கல்யாணம் மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை தூக்கி போடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? இது பாரு, கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்பவே அது மோசம் அது இதுன்னு நீயே முடிவு பண்ணிக்காத. பின்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா இருந்திருக்கியா? இத பாரு, ஏன் லைஃப மட்டுமே வச்சுக்கிட்டு நீ எதையும் டிசைட் பண்ணாத. சரி மதி, யாரு லைஃபை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்? நீயே சொல்லு. நல்லவங்களை எடுத்துக்கலாமா இல்ல கெட்டவங்களை எடுத்துக்கலாமா? நல்லவங்கன்னா நம்ம அம்மா அப்பா தான். ஆனா அவங்க பெருசா அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு? கஷ்டம் மட்டும் தானே. சித்தப்பா சித்தி எடுத்துக்கோ, பணம் மட்டும் நிறைய இருக்கு. ஆனா நிம்மதியா இருக்காங்களா? நம்ம சந்தோஷமா இருப்போம் நம்பிதானே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பிள்ளைங்களை பத்திட்டு நிம்மதியா இருப்போம் நம்பிருப்பாங்கல்ல. இப்போ நித்யா எந்த நிலைமையில இருக்கா? சஞ்சய் இதோ குடிச்சிட்டு போய் ஒரு குடும்பத்தையே கெடுத்துட்டு வந்து நிக்கிறான். பாபுவும் நித்யாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அவ ஓ மேல சந்தேகப்பட்டு இப்ப பிரிஞ்சு நிக்கிறாங்க. நான் லவ் பண்ணதில்ல, இருந்தாலும் கேக்குறேன், ஒருத்தரை சின்சியரா லவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சந்தேகம் வரும்? அப்படி சந்தேகப்பட்டா அதுக்கு பேர் லவ்வா? லவ் பண்றவங்க நிலைமை எப்படின்னா, லவ் இல்ல ஒண்ணும் இல்ல, போற போக்குல புடிச்சு நட்ராஜுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களாவது நல்லபடியா இருக்காங்களா? வந்த வேகத்துல திவ்யா அண்ணி சுந்தரி மருமகளா இருந்தாங்க. இப்போ நட்ராஜ் அவங்க வீட்டு மருமகனா ஆயிட்டான். உண்மையா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்கறவங்கன்னா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வாழ்க்கை கைவிட்டு போயிடுச்சு. அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்சரா சஞ்சய்க்கு வாழ்க்கை இல்லாம போயிடுச்சு. அப்போ காதல்னா போய், கல்யாணங்கிறது ஏமாத்து வேலை, அப்படிதானே அர்த்தம்? லவ்வோ அரேஞ்சோ ஏதோ ஒரு வகையில கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்கல்ல யாராவது ஒருத்தர் நிம்மதியா இருக்காங்களா சொல்லு? நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏய், அது அப்படி இல்ல. நீ எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நானும் இப்ப அப்சரா கட்சி தான், கல்யாணம் வேணாங்கிற கட்சி. நீ அப்சரா நித்யா எல்லாருமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் தனித்தனியா தானே இருக்கீங்க. அதுக்கு நான் இப்ப இருந்தே தனியா இருந்துட்டு போலாமே. நானும் இப்படிதான் இருக்க போறேன். என்னை யாராலையும் கம்பல் பண்ண முடியாது. இப்படி சொல்ற பொண்ணுங்க தான் ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. எங்கடா இன்னும் இதை சொல்லலையே நினைச்சேன். இங்க பாரு, நான் மத்தவங்களுக்காக எதையும் சொல்லல. எனக்கு என்ன பத்தி தெரியும். நெருப்புல குதினா கூட நான் குதிப்பேன். ஆனா கல்யாணம்னா ஆளை விடுங்க சாமிங்களான்னு கையெடுத்து கும்பிட்டு ஓடியே போயிடுவேன். என்ன சிரிக்கிறீங்க? பொய்ன்றீங்களா? அப்படி இல்ல, இப்ப கல்யாணத்தால பாதிக்கப்பட்ட கொஞ்சம் பேரை பாக்குறப்போ உனக்கு எப்படி தோணுது? நாளைக்கு 80 வயசுல அந்யோன்யமா அன்பா இருக்கிற ஜோடியை பார்த்தா கல்யாணம் சரின்னு சொல்லுவேன். எந்த சிச்சுவேஷன்லயும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு கல்யாணம் பிடிக்காது.